நாகர்கோவில் அடுத்த ஒழுகினசேரி, புறவசேரி, தத்தியார்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று பாஜகவினர் செண்டை மேளம் முழங்க வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் கொடுத்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். குமரி மாவட்ட பாஜக கட்சியின் மாவட்ட பொருளாளர் முத்துராமன் தலைமையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் மாநகர தலைவர் ராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித் ஷா பிரம்மாண்ட ரோட் ஷோ சென்றார். 2024 மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து கன்னியாகுமரியில் அமித் ஷா பிரம்மாண்ட ரோட் ஷோ சென்றார். திறந்த வாகனத்தில் சென்ற அவர் மக்களிடையே வாக்கு சேகரித்தார். நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் நாகர்கோவில் வெட்டுணிமடம், கேசவ திருப்பாபுரம் ஆகிய பகுதிகளில் நேற்று சுற்றித் திரிந்த தெருநாய்களை பிடிக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதில் 14 தெருநாய்கள் பிடிபட்டன. அந்த நாய்களுக்கு கருத்தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஜெயலலிதா சிறைக்கு செல்ல முக்கிய காரணம் செல்வ கணபதி தான் என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தொண்டர்களின் உழைப்பால் அடையாளம் காணப்பட்ட செல்வ கணபதி தற்போது வேட்டியை மாற்றி கட்டிவிட்டு திமுக வேட்பாளராக உள்ளதாக குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்ததால் அவர் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டதாகவும் கூறினார். முன்னதாக நம்பிக்கை துரோகத்திற்கு சிறந்த உதாரணம் இபிஎஸ் என செல்வ கணபதி குற்றம் சாட்டியிருந்தார். தேர்தல் நேரத்தில் திமுக, அதிமுகவினர் தரும் ₹500, 1000களை வாங்கிக் கொண்டு ஏமாற வேண்டாம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர், இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் தேசிய கட்சிகள் இல்லை என்பதால் அதிமுகவிற்கு உங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம். பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டுவரப்படும் எனவும் கூறினார். கோவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்காக இனிப்புகள் வாங்க சாலை தடுப்புகளை தாண்டி ராகுல் காந்தி சென்றார். இந்த வீடியோவை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஸ்டாலின், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என திருக்குறளின் வாக்கியத்தை குறிப்பிட்டு, என் சகோதரனின் இனிமையான செயலால் அகமகிழ்ந்தேன். இனிப்பு வழங்கிய ராகுல் காந்திக்கு இனிப்பான வெற்றியை தருவோம் என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் பள்ளி கட்டணத்தை செலுத்தாமல் ஐபிஎல் டிக்கெட் வாங்கியவரை நெட்டிசன்கள் வறுத்தெடுத்து வருகின்றனர். கொல்கத்தாவிற்கு எதிரான போட்டியை காண ரசிகர் ஒருவர் ₹64,000 மதிப்புள்ள ஐபிஎல் டிக்கெட்டுகளை வாங்கியுள்ளார். தனது 3 மகள்களின் பள்ளி கட்டணத்தை செலுத்தவில்லை என்றும், அதை அப்புறம் செலுத்திக் கொள்கிறேன், டோனியை பார்ப்பதில் மகிழ்ச்சி என்றும் அவர் கூறியிருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. நாளை அம்பேத்கர் பிறந்த நாளில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழியை அனைவரும் ஏற்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அம்பேத்கரை போற்றி அவர் வழியில் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கிட அனைவரும் பாடுபடுவோம் என்றும், சாதி சமய வேறுபாடுகளை ஒழிப்பதில் அடையாள சின்னமாக அம்பேத்கர் விளங்குகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை என்ன ஜோசியரா என்று அமைச்சர் செல்லூர் ராஜு ஆவேசமாக தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பீனிக்ஸ் பறவை மாதிரி பல சோதனைகளை கடந்து வந்துள்ளது என்றும், கோவையில் தோல்வி பயத்தை மறைக்க அண்ணாமலை இதுபோன்று பேசி வருகிறார். சென்னையில் ரோட் ஷோவுக்கு கூடிய கூட்டத்தை கண்டு மோடியே வருத்தத்தில் இருப்பார் எனவும் தெரிவித்துள்ளார். நாமக்கல் பரமத்தி வேலூர் காவிரி பாலம் அருகே வாகன சோதனையில் ₹2,83,00,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு தொகை யாருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது என்ற விவரம் இன்னும் வெளியாகவில்லை. பணம் பட்டுவாடா செய்வதற்காக ₹100, ₹200, ₹500 என கட்டுக்கட்டாக கொண்டுவரப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்ட 2 முக்கிய குற்றவாளிகளையும் 10 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
அவர்கள் இருவரும் பெங்களூருவில் உள்ள NIA நீதிமன்றத்தில் இன்று பலத்த பாதுகாப்புடன் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவர்கள் இருவரையும் 10 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதியளித்து உத்தரவிட்டது. தேனியில் இருந்து ராமநாதபுரத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்திறங்கிய ஹெலிகாப்டரில் பறக்கும் படை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அண்ணாமலை ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியவுடன் சோதனை செய்த அதிகாரிகள் விதிமீறல் எதுவும் இல்லை என்பதால் புறப்பட்டு சென்றனர். இதனையடுத்து அரண்மனை பகுதியில் முன்னாள் முதல்வர் O. பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய அண்ணாமலை புறப்பட்டு சென்றார். பிரதமர் மோடி குடும்ப அரசியல் செய்யவில்லை, நாட்டு மக்களை குடும்பமாக பார்ப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீலகிரியில் எல் முருகனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான அனைத்தையும் பிரதமர் மோடி செய்து வருவதாக கூறினார். சுய உதவி குழுக்களில் உள்ள அனைத்து பெண்களும் பயனடையும் வகையில் பிரதமர் மோடி கேரண்டி மூலம் கடன் வழங்கப்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். நடிகர் விஜய் தனது தாய் ஷோபாவின் விருப்பத்திற்கு இணங்க சென்னை கொரட்டூரில் சாய்பாபா கோவில் ஒன்றை கட்டியுள்ளார். அண்மையில் இக்கோவிலில் விஜய் தரிசனம் மேற்கொண்ட புகைப்படமும் வெளியானது. இந்நிலையில் விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலுக்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் இன்று நேரில் சென்றுள்ளார். அவருடன் விஜயின் தாயார் ஷோபாவும் உடன் சென்றுள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கேமிங் துறையை கட்டமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். டெல்லியில் முன்னணி கேமர்கள் அனிமேஷ் அகர்வால், நமன் மாத்தூர், பாயல் தாரே உள்ளிட்டோருடன் மோடி கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் கேமிங் துறையில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து எடுத்துரைத்தனர். இதை கேட்ட மோடி கேமிங் துறையை கட்டமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். தமிழகம் வந்த பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் 2016 அடிக்கல் நாட்டிய மதுரை எய்ம்ஸ் 9 ஆண்டுகளாகியும் ஏன் கட்டப்படவில்லை? 10 ஆண்டு பாஜக ஆட்சியில் தமிழகத்தில் ஏன் ஒரு முதன்மை கல்வி நிறுவனத்தை கூட மோடி அரசு அமைக்கவில்லை? சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்க ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டினார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள மாலுக்குள் புகுந்து மர்ம நபர் நடத்திய திடீர் தாக்குதலில் 6 பேர் பலியாகினர். மாலுக்குள் திடீரென புகுந்த அந்த நபர் கண்ணில் தென்பட்டோரை கத்தியால் குத்தியதுடன் துப்பாக்கியாலும் சுட்டார். இதில் அப்பாவி மக்கள் 6 பேர் பலியானதுடன் ஏராளமானோர் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பு படையினர் விரைந்து வந்து சுற்றி வளைத்துள்ளனர். கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த CSK vs மும்பை இடையேயான IPL போட்டி நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக மும்பை வந்தடைந்த சென்னை அணிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். CSK வீரர்கள் பேருந்து மூலம் தங்கும் விடுதிக்கு சென்றபோது ரசிகர்கள் பேருந்தை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர். இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் CSK அணிக்கு பட்டி தொட்டி எங்கும் ரசிகர்கள் இருப்பதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர்.